வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎஃப்சி துர்கா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே டைலரிங் மெட்டீரியலுக்கான ஒரு ஸ்கேல் செட் தான். இந்த ஸ்கேல் செட்டோட இந்த பேட்டர்ன் ஷீட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதாவது இந்த கிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஷீட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் செப்பரேட்டாகவும் இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் போட்டு தான் வந்து ஸ்கேலப் ஸ்கேல் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் எல்லாமே கவர் இல்லாமல் தான் வந்துச்சு. அவுட்லுக் பார்க்கவும் ரொம்ப மோசமாக பழைய ஸ்டாக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேனுஃபேக்சரர்கிட்ட கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கேல் சைடில் வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புது ஸ்கேலாகவே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளைண்ட்கிட்டையும் நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் நீங்கள் வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா இட் லுக் லைக் அ நியூ ஸ்கேல். இஃப் யூ நாட் ரிமூவ் தி ஸ்டிக்கர் இட் லுக் லைக் அ ஓல்டு ஸ்கேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கிளாத் கட்டிங்காகவே, அதாவது கர்வ் கட்டிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க ஒரு கர்வ் சிசர் தான் இது. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கர்வ் ஷேப்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கிளாத்தில் ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆரி ஒர்க் டிசைன்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த சிசர் வச்சு நீங்கள் அந்த கர்வ் ஷேப் எல்லாமே பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கர்வ் ஷேப் கட் பண்ணுறதுக்காகவே மேனுஃபேக்சரர் பண்ணியிருக்கிற ஒரு சிசர் இது. ஸோ நார்மல் சிசர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம கர்வ் ஷேப் கட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சி கை வலிக்க கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த சிசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்த இந்த லேசர் சிசர் வந்து இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசர் லைட் வந்து பேட்ரி டைப் தான். ஸோ பேட்ரி வந்து தீந்துட்டாலுமே நீங்கள் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லைட் எஃபெக்ட் வந்து அப் டு 1 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேசர் சிசரை வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ பட்டன் மேக்கிங் மிஷின் தான். ஸோ இந்த பட்டன் மேக்கிங் மிஷினோட பட்டன்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 3 சைஸஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லூப் டர்னர் தான். ஸோ லூப் டர்னரும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பைப்பிங்லாம் நீங்கள் வந்து ரொம்ப மெல்லீஸான பைப்பிங்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த லூப் டர்னர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் சிசர் தான். அதாவது ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த ஜிக்ஸாக் சிசரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சைடில் இருக்க கிளாத், எக்ஸஸ் கிளாத் எல்லாம் வந்து ஓவர்லாக் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் இந்த ஜிக்ஸாக் சிசரை வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் எதுவுமே ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இதில் 2 குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் செகண்ட் குவாலிட்டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் ரிமூவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஓவராலாக நம்மக்கிட்ட வந்து 3 டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 3மே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சைட்லலாம் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, சேஃப்டி பின்னை வச்சு, ஸோ அதுக்கு பதில் இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். சேஃப்டி பின்னை வச்சு ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும், கிட்டத்தட்ட ½ hour கிட்ட நீங்கள் வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டூலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2-3 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது. ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் யூசேஜில் இருக்குது. ஒன்று வந்து ஊசியில், நம்ம கை தைக்கிற ஊசியில் நூல் கோக்குறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் நூல் கோக்குறதுக்கு. நான் ஆரோ மார்க் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா மிஷினில் இருக்கிற ஊசிலையும் நூல் கோக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீடில் தான் இது. ஸோ ஒரு டியூப்பில் 18 பீசஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 18 நீடில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நூலை வந்து உள்ளே கோக்குற மாதிரியான டைப். ஆனால் இந்த டியூப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்னே நான் சொல்வேன். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் இந்த ஊசியில் நூல் கோக்க, பட் அதுக்கு எல்லாமே ஒரு சூப்பர்
சூப்பரான ஒரு சொல்யூஷனோடவே இந்த ஒரு நீடில் பாக்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி காட்டின நீடிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் வந்து நீடிலை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஆனால் இந்த நீடில் பாக்ஸில் நீங்கள் அப்படிலாம் இன்சர்ட் பண்ணவே தேவையில்லை. நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிங்கரில், அதாவது ஒரு விரலில் அந்த நூலை சும்மா 2 சுற்று மட்டும் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு இன்னொரு பகுதி நூல் இருக்குது இல்லையா, ஸோ அதை அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நீடிலோட எட்ஜ் அந்த எண்டில் வந்து லைட்டாக நீங்கள் அந்த நீடில் உரசிட்டே போனீங்கன்னா உள்ளே வந்து லாக் ஆகிடும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கண் வலிக்காமல், நம்ம தலை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த நூலை வந்து இந்த ஊசியில் வந்து கோத்துடலாம். எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில், செம்மல்ல அதுதான். ஸோ இந்த 2 பாக்ஸ்லையுமே 18 and 30 பீசஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்கும். பட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சாக் பாக்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பாண்டா பிராண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணாலே அந்த மார்க்கிங் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சாக் பாக்ஸும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பென்சில் டைப்லேயும் நம்மக்கிட்ட வந்து சாக் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, சேம் பாண்டா பிராண்டில். ஸோ மற்ற வேக்ஸ், அதாவது மற்ற அப்சரா பென்சில், மற்ற சாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த்ரெட் ஹோல் ஸ்டாண்ட் தான். ஸோ இந்த த்ரெட் ஹோல் ஸ்டாண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு பெயினை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய த்ரெட்ஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆக விடாது, ரிமூவ் ஆக விடாது. ஸோ அழகாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செவுத்தில் வந்து ஆணி அடித்து, ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து த்ரெட் ஹோல்டர் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்விங் த்ரெட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்விங் த்ரெட்காக தான் மேனுஃபேக்சர் பண்ணது. பட் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 டைப்ஸில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வர்தமன் பிராண்டில் நம்மக்கிட்ட த்ரெட் பாக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கலர்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 பீசஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். 50 கலர்ஸுமே ஈச் 2 பீசஸ் இருக்கும். அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 100 பீசஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸோட எம்ஆர்பி 800 ருபீஸ். நம்ம அந்த ப்ரைஸ்க்கு தரப்போகிறது கிடையாது. ஸோ அதை விட லெஸ் ப்ரைஸில் தான் நம்ம ப்ராடக்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கட்டர் தான் இது. ஸோ நம்ம அழகாக வந்து அந்த மார்க்கிங்கில் அழகாக நம்ம கட் பண்ணுறதுக்கான ஒரு ரோலர் கட்டர் இது. அதே மாதிரி இந்த பெரிய சிசரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் இருக்குது. ஸோ 10 இன்ச் சைஸ் தான் வந்து கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கையில் வந்து பெயின் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது கேன். இந்த கேனில் நம்மக்கிட்ட வந்து 3 சைஸஸ் ஆஃப் கேன் இருக்குது. 1/2 இன்ச், 1 இன்ச், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கேன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து கேன் ஸ்டிச் பண்ணோம்ல, ஒரு லாங் சைஸ் கேன். ஸோ அந்த கேனுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராடக்ட் வந்து பயஸ் டேப் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த பட்டிலாம் வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயஸ் டேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ளவுசஸ் அண்ட் சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற கப் ஷேப்ஸ் தான். ஸோ இந்த ஷேப்ஸில் சைஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க உங்கள் ஆர்டரை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வித் குவான்டிட்டியோட மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்ற டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து லைட், இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா அதையுமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டைலரிங் மிஷின்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் டைப் தான். பேக் சைடில் மேக்னெட் இருக்கும். நீங்கள் ஸ்டிக் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேரோட டவுட்டுங்க. நீங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும் தருவீங்களா, இல்லை பாபின் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாபின் ப்ளஸ் பாக்ஸோட தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் இது. ஸோ இதில் ஓவராலாக உங்களுக்கு 9 பீசஸ் இருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 1200 ருபீஸ். பட் நம்ம அந்த ப்ரைஸ்க்கு தரப்போகிறதில்ல, அதை விட லெஸ் ப்ரைஸ்க்கு தான் தரப்போகிறோம். இது வந்து உடையவும் உடையாது. ஸோ எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஆல்ரெடி இது நம்ம சேல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு அப்டேட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. இந்த ப்ளவுசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க ஒரு கவர் தான் இது, ஆர்கனைசர் கவர் இது. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 5 ப்ளவுஸ் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 15 ப்ளவுஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். சரிங்களா?